ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கிராமர் பிஏ இங்கிலீஷில் வரக்கூடிய சப்ஜெக்ட் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கிராமரில் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வரும். இதில் வந்து யூனிட் 2 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. யூனிட் 3ல் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் கூட அவங்களே ஒரு சில பேட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன் பேசிக்லேருந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சால் தான் வந்து ஸோ அதில் ஈஸியாக வந்து இது அவ்வளோ கஷ்டமே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களால் இதில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ் அப்படின்னா வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. வி அப்படின்னா வேர்பு, சி அப்படின்னா காம்ப்ளிமெண்ட், ஓனா ஆப்ஜெக்ட், டிஓனா டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஐஓனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஏனா அட்ஜங்க்ட். ஓகே, இது மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னில் பார்ப்போம். நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்வி அதாவது சப்ஜெக்ட் வேர்பு சேர்ந்து வரும். எஸ்விஓ சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் வரும். அண்ட் தென் எஸ்விசி சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட் சேர்த்து ஒரு சென்டென்ஸ் ரைட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் தென் எஸ்விஏ சப்ஜெக்ட் வேர்ப் கூட ஒரு அட்ஜங்க்ட் சேர்ந்து வரும். அண்ட் தென் சப்ஜெக்ட் வேர்பு ஓஓ அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட், அதாவது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று வரும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று வரும். ஸோ இதான் எஸ்விஓஓ சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்விஓசி ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்பு, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு காம்ப்ளிமெண்ட் வரும் ஒரு சென்டென்ஸில். அண்ட் தென் எஸ்விஓஏ அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அண்ட் அட்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப்டு புக்கில் கொடுத்துருக்க பேட்டர்ன்ஸ். இந்த 7 பேட்டர்ன்ஸ் மட்டுமே நீங்கள் அதிகமான எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படி வந்தால் பிரிக்கணுன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அதாவது எஸ்ன்றது நான் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன். ஸோ சப்ஜெக்ட் எது எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்குது? ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, அது சப்ஜெக்ட் எது அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எதை பற்றி இல்லை யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அந்த சென்டென்ஸில் பேசுகிறோமோ அதுதான் வந்து சப்ஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேர்ப் பாருங்கள். வேர்பு இப்போ அந்த சப்ஜெக்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அந்த சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் பண்ணுது, அந்த அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க, ரீட்ஸோ இல்லை வாக்கோ இல்லை டாக்கோ ஏதோ அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்களோ அதுதான் வேர்ப். சப்ஜெக்ட் கூடவே ஒட்டிகிட்டே கூடவே வர்றது தான் வந்து வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட், சி அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் சொன்னேன். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு சென்டென்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு முழுமையான பொருள் தரும். இந்த வேர்டு இல்லைனா அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறது தான் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வேர்டு காம்ப்ளிமெண்ட்ன்றது ஒரு வேர்ட் தட் மேக் கம்ப்ளீட், இதான் வந்து அந்த சென்டென்ஸே கம்ப்ளீட் பண்ணும், தட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, ஓ அப்படின்னா ஆப்ஜெக்ட் சொன்னேன். ஓகே, ஆப்ஜெக்ட்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்ஷன் செய்கிறாங்க அப்படின்னா அந்த செய்கிற செயலை யார் வாங்கிக்கிறாங்களோ, அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் ஒரு பர்சனாக இருக்கட்டும், அந்த செய்கிற செயலை யார் வாங்கிக்கிறாங்களோ அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு 2 இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு சென்டென்ஸ்லன்னு கேட்டிங்கன்னா வாட் அப்படின்ற கேள்விக்கு விடை கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அந்த சென்டென்ஸில். வாட் அப்படின்ற கேள்விக்கு விடை கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து ஸோ இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா யாருக்கு அப்படின்ற கேள்விக்கு விடை கிடைச்சா அதுதான் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லிட்டில் கன்ஃபியூஷன் தான் இருக்கும். பட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கிளியராக ஆகிடுவீங்க. ஏ அப்படின்னா வந்து அட்ஜங்க்ட்னு சொல்லியிருக்கேன். அட்ஜங்க்ட் வந்து இஸ் எ மாடிஃபிகேஷன் ஆஃப் வேர்ப் தான். வேர்ப் அட்வேர்ப் இருக்கு இல்லையா, ஸோ அட்வேர்ப் தான் வந்து இது. அட்வேர்ப் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே அட்ஜங்க்ட் வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சென்டென்ஸ் வழியாக பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பேட்டர்ன் என்ன, எஸ்விக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இது நீங்கள் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் ஒரு 2 or 3 எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும், மீதி எல்லாமே உங்களுக்கே வந்து சூப்பராக வந்து புரிஞ்சிடும். ஸோ இதில் பாருங்கள், ரவி லாஃப்டு. ஓகேவா, இதில் வந்து யாரை பற்றி சொல்கிறாங்க,
ஓகே, ரவி லாஃப்டுன்ற சென்டென்ஸில் யாரை பற்றி சொல்கிறாங்க? ரவி அப்படின்ற பர்சனை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ யாரை பற்றி சொல்கிறாங்களோ அவங்கள ஒரு சென்டென்ஸில் எதை பற்றியும் யாரை பற்றி சொல்கிறாங்களோ அவங்க தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்? சப்ஜெக்ட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் பண்ணுதோ அதுதான் வந்து வேர்ப் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ ரவி என்ன பண்ணுறான்? ரவி வந்து லாஃப்டு, ரவி வந்து சிரிக்கிறான். அப்போ இது எஸ், இது வி, இது சப்ஜெக்ட், இது வேர்பு. அதே மாதிரி தான் இது மீதி கொடுத்துருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸும். வி குக்குடு, வின்றது சப்ஜெக்ட், குக்குடுன்றது வேர்ப். அந்த சப்ஜெக்ட் பண்ணுற ஆக்ஷன் வந்து வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பெல் ட்ராங். பெல் நம்ம எதை பற்றி அதில் பேசுகிறாங்க? பெல். அந்த பெல்லுன்ற சப்ஜெக்ட் போட்டோம். பெல் என்ன பண்ணுது? அது என்ன ஆக்ஷன் பண்ணுது? ரேங் அப்படின்றத வந்து வீன் போட்டுட்டோம். அதே தான் சேம் டு ஆல் த எக்ஸாம்பிள். ஜான் ஸ்லீப்ஸ், இதில் ஜான்ன்றது சப்ஜெக்ட், ஸ்லீப்ஸ்ன்றது வேர்பு. த சன் ஷைன்ஸ், த சன்ன்றது சப்ஜெக்ட், ஷைன்ஸ்ன்றது வேர்பு. த சைல்டு கிரைடு, த சைல்டுன்றது சப்ஜெக்ட், கிரைடுன்றது வேர்பு. எவ்ரி ஒன் லிசன்டு, எவ்ரி ஒன்ன்றது சப்ஜெக்ட், லிசன்ன்றது வேர்பு. டாக் பார்க், இல்லை டாகுன்றது சப்ஜெக்ட், பார்க்குன்றது வேர்ப். இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளானது தான் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வேர்ப் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட், ஒரு காம்ப்ளிமெண்ட் கூட சேர்த்து ஒரு சென்டென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நான் காம்ப்ளிமெண்ட்னா என்னன்றதை ஃபஸ்ட் ஞாபகப்படுத்திடுறேன். காம்ப்ளிமெண்ட்றது அந்த காம்ப்ளிமெண்ட் அந்த வேர்டு இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ்க்கே வந்து முழுமை தரும். அப்படி இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் காம்ப்ளிமெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் எ டீச்சர். ஓகேவா, நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டீச்சரை மட்டும் நீங்கள் கை வச்சு மறைச்சிட்டு அந்த ஐ எம், நான் ஒரு என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல இல்லையா? கம்ப்ளீட்டே ஆகலையா சென்டென்ஸு? அப்போ டீச்சருன்ற வேர்டு அதில் இருந்தால் மட்டும்தான் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படி ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு முழுமை தருது இல்லையா ஒரு வார்த்தை? ஸோ அதை தான் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. இதே தான் வந்து சேம் டு ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மை பிரதர் இஸ், என்னோட பிரதர் வந்து என்ன சொல்லவே இல்லை இல்லையா? இன்கம்ப்ளீட்டாக இருக்கு இல்லையா சென்டென்ஸு? ஸோ மை பிரதர் இஸ் இன்டெலிஜென்ட், அந்த இன்டெலிஜென்ட் அந்த காம்ப்ளிமெண்ட் போட்டால் தான் வந்து சென்டென்ஸ் வந்து முழுமைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் தே ஆர் பிளேயர்ஸ், தேன்றது சப்ஜெக்ட், ஆர்ன்றது வேர்பு, பிளேயர்ஸ்ன்றது காம்ப்ளிமெண்ட். த கிளாஸ் பிகம் நாய்ஸி, த கிளாஸ்ன்றது சப்ஜெக்ட், பிகேம்ன்றது வேர்பு, நாய்ஸின்றது காம்ப்ளிமெண்ட். ஷி வாஸ் ஆங்க்ரி, ஷீன்றது சப்ஜெக்ட், வாஸ்ன்றது வேர்பு, ஆங்க்ரின்றது காம்ப்ளிமெண்ட். ஹி வாஸ் எ கிங், ஹீன்றது சப்ஜெக்ட், வாஸ்ன்றது வேர்ப், எ கிங்ன்றது காம்ப்ளிமெண்ட். ஷி பிகம் எ டாக்டர், ஷீன்றது சப்ஜெக்ட், பிகம்ன்றது வேர்பு, எ டாக்டர்ன்றது காம்ப்ளிமெண்ட். தே ஆர் இன்ஜினியர்ஸ், தேன்றது சப்ஜெக்ட், ஆர்ன்றது வேர்பு, இன்ஜினியர்ஸ்ன்றது வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகே, இந்த பேட்டர்னும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ, அதாவது ஆப்ஜெக்ட்ஸோட சேர்த்து. அதாவது சிங்கிள் ஆப்ஜெக்ட், அதாவது டபுள் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஐஓ டிஓன்னு நம்ம சொல்லுவோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ சிங்கிள் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆப்ஜெக்ட்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஒருத்தவங்க செய்கிற செயலை யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நம்ம இதில் தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ரவி வாட்டர்டு த பிளான்ட். ஓகேவா, ரவி இதில் யார் வந்து இதில் வந்து இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரை பற்றி பேசுகிறாங்க? ரவின்றதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ ரவி வாட்டர், ரவி என்ன பண்ணுறான்? வாட்டர், தண்ணி ஊற்றுறான். ஸோ அது அவன் பண்ணுற ஆக்ஷன். அப்போ ஆக்ஷனை குறிக்கும் போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆட்டோமேட்டிக்காக அது வேர்ப் ஆகிடும். அண்ட் தென் இவங்க செய்கிற செயலை வாங்கிக்கிறது யார்? இவன் தண்ணி எதுக்கு ஊற்றுறான்? இந்த பிளான்ட்டுக்கு. அப்போ ஒருத்தர் இந்த செய்கிற செயலை வாங்கிக்கிறது தான் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்மளை வாங்கிக்கிறது இங்கே யார்? பிளான்ட். அப்போ அது வந்து ஆப்ஜெக்ட். அதே தான் சேம். ஹி கிளீன்டு த கார்டன். ஸோ இதில் யாரை பற்றி பேசுகிறாங்க? ஹீன்றவங்கள பற்றி பேசுகிறாங்க. அப்போ அது சப்ஜெக்ட். அவன் என்ன பண்ணுறான்? அவனோட ஆக்ஷன் என்ன? க்ளீன் பண்ணுறது. அப்போ அது வேர்ப். ஸோ அந்த செய்கிற செயல் எதுக்கு பண்ணுறாங்க? எதை வாங்கிக்கிறாங்க? எந்த இடத்துல அது இது பண்ணுறான் அப்படின்னா கார்டன் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ த சேம் தான் எல்லாத்துக்குமே. ஷீ ஓப்பன்டு த டோர். இதில் ஷீன்றது சப்ஜெக்ட், ஓப்பன்ன்றது வேர்பு, த டோர் செய்கிற செயலை எதுக்காக அந்த செயலை செய்கிறாங்க? இந்த செயலை வாங்கிக்கிறது இந்த டோர்ன்றது தான். ஓகேவா, இதுதான் மெயின். ஸோ அது வந்து ஆப்ஜெக்டாக மாறுது. அதுமாதிரி ரவி பாட் அ பென். ரவின்றது சப்ஜெக்ட், பாட்ன்றது வி, பென்ன்றது ஆப்ஜெக்ட். ஐ மெட் மை ஃப்ரெண்ட்.
ஐன்றது சப்ஜெக்ட், மெட்ன்றது வேர்பு, மை ஃப்ரெண்டுன்றது ஆப்ஜெக்ட். He reads newspaper. Heன்றது சப்ஜெக்ட், ரீட்ஸ்ன்றது வேர்பு, அந்த நியூஸ்பேப்பர்ன்றது ஆப்ஜெக்ட். She comes every day. Sheன்றது சப்ஜெக்ட், comeஸ்ன்றது வேர்பு, everydayன்றது ஆப்ஜெக்ட். Shalini wrote a poem. ஷாலினின்றது சப்ஜெக்ட், wroteன்றது வேர்பு, poemன்றது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா SVOO அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதாவது IODO. ஸோ இதில் என்னென்னா ஐஓடிஓன்னு வரும், டிஓஐஓன்னு வரும். நம்ம தான் சென்டென்ஸை கரெக்டாக படித்து பார்த்து எங்கே ஐஓ போடணும் எங்கே டிஓ போடணுன்றதை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், சப்ஜெக்ட், வேர்ப், ஐஓ, டிஓ இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன், அவங்க செய்கிற ஆக்ஷன் தான் வேர்பு. அண்ட் தென் ஐஓடிஓ டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா வாட் அப்படின்ற கேள்விக்கு விடை கிடைக்கிற போது அது டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். யாருக்கு அப்படின்ற கேள்விக்கு விடை கிடைக்கும் போது அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். இது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். த டாக்டர் ப்ரிஸ்கிரைப்டு மெடிசன்ஸ் டு ஹிம். ஓகேவா, இதான் ஒரு சென்டென்ஸு. இதில் யாரை பற்றி பேசுகிறாங்க? டாக்டர். ஓகேவா, அவர் என்ன ஆக்ஷன் பண்ணுறாரு? ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு, மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, அது ரைட் பண்ணி கொடுக்குறாரு. அதுதான் அவர் பண்ணுற ஆக்ஷன், ரைட் பண்ணி கொடுக்கறது. ஸோ அது வேர்ப். இப்போ த டாக்டர் ப்ரிஸ்கிரைப்டு வாட்ன்ற கேள்வி அதுக்கு விடை கிடைச்சதுன்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப்டு வாட், அவர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு? என்னது? மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுனால அது டிஓ. வாட்ன்ற கேள்விக்கு விடை கிடைச்சிடுச்சா? யாருக்கு? இப்போ யாருக்குன்ற கேள்விக்கு நம்மளுக்கு விடை வேணும். யாருக்கு? டு ஹிம், அவனுக்கு. அப்போ அவ யாருக்குன்றதுக்கும் விடை கிடைச்சிது. அப்போ யாருக்குன்ற கேள்விக்கு விடை கிடைச்சிடுச்சுன்னா அது என்னன்னு சொல்லியிருக்கோம், ஐஓ. ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அனதர் எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்கள். ஹி கேவ் அன் ஆப்பிள் டு ஹிஸ் டீச்சர். ஹீன்றது ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்ட், யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா ஹீன்றவங்களை பற்றி. ஹி கேவ் கொடுக்குற அந்த செயலுக்கு வேர்பு போட்டிருக்கோம். ஸோ என்ன கொடுக்குறான், என்ன அப்படின்னா இங்கிலீஷில் என்ன, வாட். அப்போ என்ன அப்படின்ற கேள்விக்கு விடை கிடைச்சிடுச்சின்னா அது ஆப்பிள் அப்படின்னும் போது அதுக்கு என்ன போடுவோம், வாட் அப்படின்னாலே டிஓ. அண்ட் தென் டு ஹூம், யாருக்கு அப்படின்னும் போது டீச்சருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு ஐஓ அப்படின்னு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதுவே நான் என்ன சொன்னேன், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் மாற்றி கூட வரும். அதுக்கு அதே எக்ஸாம்பிளே வேறு மாதிரி போட்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹி கேவ் ஹிஸ் டீச்சர் அண்ட் ஆப்பிள், அதே மாற்றி போட்டிருக்கேன், ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஹீன்றது எப்பயும் போல சப்ஜெக்ட், கேவ்ன்றது வேர்பு. ஹிஸ் டீச்சர் இது முன்னாடி வரும்போது இங்கே தான் ஐஓ போடணும். அண்ட் ஆப்பிள் டு, அதாவது யாருக்கு? கேவ் ஹிஸ் டீச்சர். டு ஹூம்ன்றது யாருக்குன்றது முன்னாடியே வந்துச்சு, ஸோ ஐஓ முன்னாடியே போட்டாச்சு. அண்ட் ஆப்பிள்ன்றதுக்கு என்ன அப்படின்றதுக்கு டிஓவும் போட்டாச்சு, ஆப்பிள் தான் அது அப்படின்றதுக்கு. ஓகே, இதெல்லாம் சேம் தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன கான்செப்ட்ன்றது, நான் இதை சொல்கிறேன்றது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். The child gave her mother a hug. The childன்றது சப்ஜெக்ட், gaveன்றது verb, her motherன்றது IO, a hugன்றது DO. The carpenter built the customer a desk. The carpenterன்றது சப்ஜெக்ட், builtன்றது verb, the customerன்றது IO, a deskன்றது DO. Ravi wrote her a letter. Raviன்றது சப்ஜெக்ட் and wroteன்றது verb, herன்றது IO and DOன்றது letter. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா SVOA. இந்த பேட்டர்னில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட், வேர்ப் ஆல்ரெடி தெரியும். ஆப்ஜெக்ட்ன்றது அந்த செய்கிற ஆக்ஷனை யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருந்தேன். அந்த என்ன அட்ஜங்க்ட் நம்ம இங்கே பார்க்குறோம். அட்ஜங்க்ட்ன்றது இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் அட்வர்ப்னு சொல்லியிருக்கேன். ஸோ அட்வர்ப் அதில் நம்ம அட்வர்ப்னால் என்னன்னு நமக்கு தெரியும். இஸ் அ மேனர் ஆஃப் டைம், பிளேஸ், இது எல்லாமே குறிக்கிறது அட்வர்ப்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக இதில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்பயும் போல் ஐ பாத் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ பாத் லேப்டாப் எஸ்டர்டே. ஓகேவா, இப்போ யாரை பற்றி பேசுகிறாங்க, சப்ஜெக்ட் யார், ஐ லேப்டாப் வாங்கியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஐன்றது சப்ஜெக்ட், என்ன அவங்க பண்ண ஆக்ஷன் வாங்கினது, பாத், இது வி. அண்ட் என்ன வாங்கினாங்க, அந்த ஆக்ஷனை யார் வாங்கிக்கிற, என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, மெயினான விஷயம் அப்படின்னா லேப்டாப். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் அது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் ஆகுது. ஸோ எஸ்டர்டே எப்போ வாங்கினாங்கன்றது
கொடுத்துருக்காங்க எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எஸ்டர்டேன்ற வார்த்தை இங்கே இல்லைனா கூட வந்து சென்டென்ஸ்க்கு ஃபுல் மீனிங் தரும். அதாவது ஐ பாட் அ லேப்டாப்னா லேப்டாப் வாங்கினேன் அப்படின்றது ஃபுல் மீனிங் தரும். இந்த எஸ்டர்டே வந்து இருந்தாலும் இல்லைனாலும் அந்த சென்டென்ஸ்க்கு வந்து ஃபுல் மீனிங் தரும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து அட்ஜெக்டிவ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு சென்டென்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ராவாக அந்த வேர்டு போட்டு கொஞ்சம் அதை தூக்கலாக சொன்ன மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா அட்வர்ப் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அப்படி கண்டுபிடிக்கலாம். ஏதாவது ஒரு டைமையோ இல்லை பிளேஸையோ ஆக்ஷனையோ சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ எஸ்டர்டேன்றது ஒரு டைமை தான் டிட்டர்மினேஷன் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இல்லைனா சம்டைம்ஸ் அட்ஜெக்ட் வந்து எல்ஒய்னு முடியும். எல்ஒய் முடிஞ்சால் அட்ஜெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜான் புட் த பேக் டவுன். ஜான் புட் த பேக். ஜான் வந்து பேக்கை வந்து கீழே போட்டுட்டான். அதாவது புட்னாலே வந்து கீழே தானே போட்டுட்டான் அப்படின்றது தான். ஸோ டவுன் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இஸ் எ அட்ஜெக்ட். ஓகேவா? ஸோ சேம் அதே தான். ரவி புட் த பாக்ஸ் ஆன் த டேபிள். ரவின்றது சப்ஜெக்ட், புட்டுன்றது வேர்பு, த பாக்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட், ஆன் த டேபிள்ன்றது அட்ஜெக்ட். He gave a pen yesterday. Heன்றது சப்ஜெக்ட், gaveன்றது வேர்பு, a penன்றது ஆப்ஜெக்ட், yesterdayன்றது அட்ஜெக்ட். I visited the temple at Salem. I என்றது சப்ஜெக்ட், விசிட்டர் என்றது வேர்பு, த டெம்பிள் என்றது ஆப்ஜெக்ட், and then at Salem என்றது அட்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்க. SVA சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் அட்ஜெக்ட். ஓகே, இதுவும் அதே தான். நான் சேம் என்ன சொல்லியிருந்தேன், அந்த வேர்ட் அட்ஜெக்ட்ன்ற வேர்ட் இருந்தாலும் இல்லைனாலும் சென்டென்ஸ்க்கு ஃபுல் மீனிங் தரும். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி தான். அண்ட் தென் அட்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், எல்ஒய்னு முடிஞ்சால் அதை அட்ஜெக்ட்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இல்லைனா அட்வர்ப் ஞாபகம் வச்சுக்கிட்டு அஸ் அ மேனர் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ் அதை குறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து அட்ஜெக்ட்னு சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, இதில் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஷி வெண்ட் ஆங்க்ரிலி. ஷி வெண்ட், அவள் போனா அப்படின்னு நம்ம அவள் போனான்றதே சென்டென்ஸ் ஓகே தான். அவள் எப்படி போனா அப்படின்றத சொல்கிறாங்களே ஆங்க்ரிலி, அப்போ அட்ஜெக்ட் அது. தே கேம், அவங்க வந்தாங்க, அப்போ அதுலேயே வந்து சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தானே. சடன்லி, தே கேம் சடன்லி அப்படின்றது அட்ஜெக்டாக மாறுது. த ட்ரெயின் அரைவ்டு லேட். த ட்ரெயின் அரைவ்டு லேட். த ட்ரெயின் அரைவ்டு லேட்டுன்ற அட்ஜெக்ட், அதாவது ஒரு லேட் அப்படின்னு ஒரு டைமை குறிக்கிற ஒரு இதை வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜெக்ட்டு நம்ம போட்டுடலாம். இட் ரெயின்டு லாஸ்ட் நைட்டு. இதுவும் வந்து அந்த டைம் குறிக்கிற ஒரு வேர்ட் தான் லாஸ்ட் நைட்டுன்றது. ஸோ அதனால அட்ஜெக்ட். ஹி ரீட்ஸ் ஸ்லோலி. ஹீன்றது சப்ஜெக்ட், ரீட்ஸ்ன்றது வேர்பு, ஸ்லோலின்றது அட்ஜெக்ட். தே வென்ட் டு த மார்க்கெட். தேன்றது சப்ஜெக்ட், வென்ட்ன்றது வேர்பு, டு த மார்க்கெட். மார்க்கெட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. MARKET போட்டுக்கோங்க. மார்க்கெட் அது வந்து அட்ஜெக்டாக மாறுது. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இதான் வந்து கடைசி பேட்டர்ன் நம்ம பார்க்குறதுல. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஆப்ஜெக்ட் கூட காம்ப்ளிமெண்ட் வருது. தே மேட் ஹிம் கேப்டன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஆப்ஜெக்ட்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன, எதுக்காக காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மலாகவே பார்த்துக்கலாம். தே நேம்டு ஹிம் கேப்டன். தே நேம்டு ஹிம் ரவி. இதில் தேன்றது எல்லாமே சப்ஜெக்ட். எதை பற்றி பேசுகிறாங்க, தேன்றதை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த நேம்டுன்றது வேர்பு, ஹிம்ன்றது ஆப்ஜெக்ட், கேப்டன் இந்த ரவின்றதுலாம் வந்து காம்ப்ளிமெண்ட். இதே மாதிரி தான் வர எக்ஸாம்பிள்ஸு. தே எலெக்டட் ஹிம் பிரசிடென்ட். ஷி லேர்ன்ட் மியூசிக் லாஸ்ட் இயர். ஷீன்றது சப்ஜெக்ட், லேர்ன்ட்ன்றது வேர்பு, மியூசிக்ன்றது ஆப்ஜெக்ட், லாஸ்ட் இயர்ன்றது காம்ப்ளிமெண்ட். ஷி மேட் ஹிம் ஹாப்பி. இதில் ஷீன்றது சப்ஜெக்ட், மேடுன்றது வேர்பு, ஹிம்ன்றது ஆப்ஜெக்ட் ஆகுது, ஹாப்பின்றது காம்ப்ளிமெண்ட். தே மேட் ஹிம் த மேயர். இதில் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் எல்லாமே இருக்குது. அந்த இந்த மேட் ஹிஸ் சன் எ டாக்டர். ஹீன்றது சப்ஜெக்ட், மேட் வேர்பு, ஹிஸ் சன்ன்றது ரெண்டுமே சேர்த்து தான் ஆப்ஜெக்ட், எ டாக்டர்ன்றது காம்ப்ளிமெண்ட். ஹீ பெயிண்டட் த ஹவுஸ் க்ரீன். ஹீன்றது சப்ஜெக்ட், வேர்புன்றது பெயிண்டட், த ஹவுஸ்ன்றது ஆப்ஜெக்ட், க்ரீன்ன்றது
காம்ப்ளிமெண்ட். ஓகே, இதில் இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் மோர் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அகெயின் நான் வந்து இது லாஸ்ட்டு சொல்லி நான் முடிக்கிறேன். ஹீன்றது இது ஹீ பெயிண்டட் த ஹவுஸ் க்ரீன். ஓகேவா? ஸோ இதில் யாரை பற்றி பேசுகிறாங்க? ஹீ அப்படின்றவனை பற்றி தான் பேசுகிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்ட். அவன் என்ன பண்ணுறான்? பெயிண்ட் பண்ணுறான். அந்த ஒரு ஆக்ஷனை குறிக்கிறதுனால அது வேர்பு. ஸோ ஷி பெயிண்டட். அந்த ஆக்ஷனை யார் வாங்கிக்கிறா? இந்த ஹவுஸ். அது அப்படி அந்த ஒரு ஆக்ஷனை வாங்கிக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஓ ஆகிடுது. அண்ட் தென் இதிலே வந்து சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா க்ரீன் கலரில் அடித்தாங்க. அது இருந்தாலும் இல்லைனாலும் இட்ஸ் ஓகே தான். பட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிறதுனால அது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னும் கிராமரில் வந்து யூனிட் 4 and 5 வந்து ரிமைனிங் இருக்குது. அண்ட் தென் சோஷியலிஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து சப்ஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.